கொலை செய்யப்பட்ட மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கின் மகனும் தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகியுமான ஸ்ரீசாந்த் சித்திக்கிற்கு மர்ம குழுவிடம் இருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளது. மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கை மும்பையில் இருந்த ஸ்ரீசாந்த் சித்திக்கின் அலுவலகத்திற்கு வெளியே வைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர். இந்த கொலைக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் குழுவினர் பொறுப்பேற்ற நிலையில் கொலைக்கு காரணமான 23 பேரை இதுவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே ஸ்ரீசாந்த் சித்திக்கையும் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்நிலையில் மர்ம கும்பலிடம் இருந்து ஸ்ரீசாந்த் சித்திக்கிற்கு ஏப்ரல் 19ஆம் தேதி கொலை மிரட்டல் இமெயில் வந்துள்ளது. அந்த இமெயிலில் பாபா சித்திக் கொலையின் பின்னணியில் பிஷ்னோய் குழுவினர் இருப்பதாக பொய் செய்தி பரப்பப்பட்டது வருத்தமளிக்கிறது. உங்களின் குடும்பத்தை எதுவும் செய்யாமல் இருக்க 10 கோடி ரூபாயை 2 நாட்களுக்குள் அளிக்க வேண்டும். தயவு செய்து காவல்துறையிடம் செல்ல வேண்டாம். நீங்களும் கொலை செய்யப்படலாம். கவனமாக இருங்கள். ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் கேட்கலாம். நேரம் மற்றும் இடத்தை அனுப்புகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இமெயில் மூலம் மிரட்டல் வந்து கொண்டே இருந்த நிலையில் ஸ்ரீசாந்த் சித்திக் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.